இந்த ரஞ்சித் பண்ண எல்லா தப்பையும் கண்டுபிடிச்சி ரஞ்சித்துக்கு இப்போ தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கங்க நம்ம போலீஸ். இதனால சுந்தரவல்லி குடும்பம் மட்டும் இல்லாம ஊரே நடுங்கி போய் நிக்குது. ஏன்னா இதுக்கு மேல தப்பு பண்ற எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு முயற்சியில போலீஸ் ஈடுபட்டிருக்காங்க. ரஞ்சித் தாங்க ஃபர்ஸ்ட் பலிகாடே. ஏன்னா இப்படிப்பட்ட தப்பு பண்றவனுங்க எல்லாருமே கண்டிப்பா யோசிக்கணும். ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தெரிஞ்சே வரணும் அப்படின்றதுக்காகவே இப்ப இந்த ரஞ்சித்துக்கு மரண தண்டனை, அதாவது தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ரஞ்சித் ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே தடயத்தை மொத்தமும் அழிச்சிட்டான். ஒன்னத்தையும் ஒருத்தர் மேல பழிய போட்டு எல்லாமே கதையை டோட்டலா திருப்பி விட்டு அவன் சந்தோஷமா இருக்கான். அவனுக்கு இப்ப எந்த குறையுமே கிடையாதுங்க. சூர்யா தான் வசமா சிக்கிக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போதுதான் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹேமாவோட மொபைல் இருக்குல்ல, அந்த மொபைல்ல ஹேமா சாவறதுக்கு முன்னாடி வீடியோவா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காங்க. அதுல எல்லாமே பதிவாயிடுது. அது மட்டும் இல்லாம சூர்யா மேலதான் ஃபர்ஸ்ட் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா பரமேஸ்வரி அன்னைக்கு சூர்யாவோட கார் தான் போச்சு, நீங்க வேணும்னா சிசிடிவி கேமரால பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, போலீஸாரும் நான் இன்னும் 2 நாள்ல தகவல் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா செக் பண்ணி பார்க்கும்போது அது சூர்யா கார் நம்பர் தான், எல்லாமே கரெக்டா இருக்கு. இதை பார்த்த போலீஸ்க்கு சூர்யா தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான், கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ சூர்யாவை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. சூர்யா வீட்டுக்கு அப்போதான் சார் அந்த பொண்ணோட மொபைல் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட மொபைல் ஆன் ஆயிடுச்சுங்க. ஆன் ஆனதுமே போயிட்டு அதை பார்த்தா எல்லாருமே வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. அதில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி இந்த ரஞ்சித் கழுத்தை பிடிச்சி நெரிச்சான் இல்லையா, அது எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து வச்சிருக்குங்க. உண்மையிலுமே அந்த பொண்ணை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ நாளாக அந்த பொண்ணு ரொம்பவே கேஸில் ஒரு புடிமானமே இல்லாமல் யார் தான் இது பண்ணது போனதுன்னு தெரியாமல் கடைசியில் நம்ம சூர்யா தலையில் விடியலான்னு இருந்தது. ஆனால் இப்போ கரெக்டான நேரத்தில் அந்த வீடியோ கிடச்சதுனால அந்த பொண்ணு மூலியமாக இப்போ எல்லா உண்மையுமே எல்லாருக்குமே தெரிய வருதுங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக ஏமாத்திட்டு இருந்த இந்த ரஞ்சித் தான். அப்போது அந்த காரை எடுத்துகிட்டு போனதும் சூர்யா கிடையாது, இந்த ரஞ்சித் தான் அன்னைக்கு காரையும் எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுது. கண்டுபிடிச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே, இப்படி விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை அவனோட ஃபோனையுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் எல்லாருமே முடிவுக்கு வர்றாங்க. இப்போ வீட்டுக்கு யோசிக்காம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுமே போலீஸ் வரதை பார்த்து ரஞ்சித்துக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தனக்கு பதிலாக சூர்யாவை தான் கைது பண்ண போறாங்க, பாவம் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்பவே இலக்காரமா சிரிச்சிட்டு இருக்க. வந்ததுமே சூர்யா மேலதான் இருக்கான், போங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹலோ சார், நாங்க சூர்யா சாரை கைது பண்ண வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வேற யாரு தான் கைது பண்ண வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களை தான் கைது பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வாட் என்ன எதுக்காக கைது பண்ண வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, ஏன்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி ஏன் கைது பண்ண வந்தீங்க நான் கேட்குறேன், உன்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாடம் இன்னைக்கு நான் புகட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி அவனை இழுத்துட்டு போறாங்க. எல்லாருமே வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சார், என்ன எதுக்காக இப்போ இழுத்துட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்காகவா, இவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் தெரியுமா, ஒரு பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சுந்தரவல்லிக்கு நம்பிக்கையே இல்லை சார், நீங்கள் ஏதோ ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, மேடம் தயவு செஞ்சு இந்த கேஸ் விஷயத்தில் நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சுந்தரவல்லி இருந்துக்கிட்டு அவன் ஃபேஸை பாருங்க சார் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபேஸுக்காகலாம் பார்த்தா சரி வராது மேடம், ஃபேஸை வச்சு தான் நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க, நீங்களும் அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, எங்களுக்கு ஆதாரத்தோட சிக்கியிருக்கான், இவனுக்கு மரண தண்டனை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இந்த ஹரிதா இருந்துக்கிட்டு, என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் மேடம், உங்கள் அண்ணன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கான், உங்கள் அண்ணனை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை இல்லை, எங்கள் அண்ணன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, எங்கள் அண்ணன் அப்படி பண்ணவும் மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே,
அப்பதான் அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. பார்த்ததுமே வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொள்றதெல்லாம் ரொம்பவே வந்து கொடுமையான விஷயம் இல்லையா? அதனாலே வந்துட்டு என்னடா இது இவ்வளோ மோசமா வந்து பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஷாக்கா. அப்பதான் தெரிய வருது. உடனே வந்து இவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தாதான் நான் அடங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இது காமனா இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்காகவும் இந்த கான்செப்ட் எடுத்திருப்பாங்க போல. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பிரச்சனை இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஆனால் அதுக்கான தண்டனை எதுவுமே வந்து ப்ராப்பராக கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த நாடகத்தில் வந்து சூப்பரான தண்டனை இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தப்பு பண்ற எல்லாருக்குமே தூக்கு தண்டனை கொடுத்துட்டா கண்டிப்பா எந்த தப்புமே நடக்காதுங்க. தப்புக்கான தண்டனை வந்து அதிகரிக்கப்படும் போதுதான் தப்புகள் வந்து குறையப்படும். ஆனா அது நடக்கிறதே இல்லை. ஆனா இந்த ரஞ்சித் பண்ண வெறும் கொலை மட்டும்தாங்க வெளியே தெரிய வந்திருக்கு. இவன் பண்ண அந்த வீடியோ, ட்ரெஸ் மாத்திர வீடியோ இன்னும் தெரிய வரல. அதை தெரிய வந்தா சுட்டுருவாங்க போல. அப்படி வந்து நடந்துட்டு இருக்க இப்போ இந்த ரஞ்சித்துக்கு ஆண்டி என்னை காப்பாத்துங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, சீ கொலை பண்ணிட்டு உன்னை எப்படா காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்பதான் சூர்யா சொல்றாரு, படிச்சு சொன்ன அவனை நம்பாதீங்கன்னு யாராவது ஒத்துரு கேட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சு? சும்மா அப்பாவியான மூஞ்ச வச்சிட்டு இருக்கான், அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சு கடைசியில வந்து அவன் தான் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எல்லாருமே வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. சுந்தரவல்லி என்னை மன்னிச்சிரு சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா உங்களுக்கு மன்னிப்பு கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, புரியுது. ஆனா இவன் இவ்வளோ கேவலமா நடந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை சுந்தரவல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் கூட நினைச்சேன் உங்க பிள்ளைய நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எவ்வளோ கேவலமா வளர்க்க முடியுமோ அவ்வளோ கேவலமா வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக வந்து நான் உங்களை என்னென்னவோ நினச்சிட்டேன். இப்போ தானே புரிய வருது நீங்கள் யார், உங்கள் குழந்தைய எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் உங்களுக்கு இடமே கிடையாது, மரியாதையாக வந்து போயிடுங்க. அப்போவே என் பையன் சொன்னான், நான் தான் வந்து கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயாச்சும் வந்து சுந்தரவல்லி திருந்துவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையுமே வந்து ஒரு முடிவுக்கு வரதாங்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ நாளாக இவன் இவ்வளோ கேவலமாக வந்து நடந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. பார்ப்போம்.